ஒரு பிராமண பையன், அந்த பையன் தெரு வழியா ஒரு நாள் போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமா இருக்கு. இன்னும் இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு போய் பார்த்தா, அங்க ஒருத்தர், ஒரு மந்திரவாதி, ஒரு ஆள் மேல ஆவிய வர வச்சு ஒவ்வொருத்தருக்கா பரிகாரம் சொல்றாரு. ஒரு குழந்தை இல்லையா, ஆவி பரிகாரம் சொல்லணும்னா அது பரிகாரம் சொல்லுது. இப்படி ஒவ்வொருத்தருக்கா அது பரிகாரம் சொல்லுது. காசு வாங்கிக்கிறார். இந்த பையனுக்கு ஆச்சரியமா போச்சு, இது எப்படி சாத்தியம்? அந்த மனிதன் மேல ஆவி வந்து இவர் சொன்னதெல்லாம் செய்த. இந்த பையனுக்கு ஒரு இது, நம்ம சின்ன வயசுல இருந்தே அப்பா ராமநாமம் சொல்லி கொடுத்தாரு, நம்ம ராம ராம ராமன் சொல்லிட்டு தான் இருக்கோம், ஆனா எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காணுமே, அப்படியேதான் இருக்கேன். அப்ப இவரு போய் பார்ப்போம். எல்லாரும் போன பிறகு அந்த மந்திரவாதி கிட்ட போனான். ஆவி வரைக்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டப்போ மந்திரவாதி சொல்றாரு, இது ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை உருவேற்ற அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஆவி நமக்கு கட்டுப்படும். அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லித்தாங்களேன். இல்ல, அந்த மந்திரம் எல்லாம் சொல்றதுக்கு இல்ல, உலகத்துல சொல்லி தரக்கூடாது. இங்க பாருங்க, நான் வந்து ஒரு பிராமண பையன், எனக்கு நீங்க சொல்லி தந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னேன்னு. அதெல்லாம் ரொம்ப சின்சியரா உழைக்கணும், 6 மாசம் கடுமையா ஜபம் பண்ணணும், அப்பதான் அந்த ஆவி கட்டுப்படும். இல்ல, நீங்க சொல்லித்தாங்க, நான் பண்ணுவேன் அப்படின்னு. சரி, உன் பையன் விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி அவனை தனியா கூட்டு போய் அந்த மந்திரத்தை சொல்றாரு. இங்க பாரு, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சின்சியரா பண்றியோ அந்த அளவுக்கு அது சீக்கிரமா வரும் அப்படின்னு சொன்னார். பையனும் வாங்கிட்டு போறான், ரொம்ப சந்தோஷமா போயிட்டான். ராமநாம ஜபிக்கிறதெல்லாம் விட்டாச்சு, எப்பா பார்த்தாலும் இந்த ஆவி மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கான். 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, ஆவி வந்த பாடு இல்ல. அந்த மந்திரவாதி நம்மளை ஏமாத்திட்டான், சின்ன பையன்னு எங்கேயாவது பார்த்தா இருக்கு. ஒரு நாள் பார்த்தா அந்த மந்திரவாதி கிடைச்சிட்டாரு. மந்திரவாதியை தனியா கூட்டு போய், நான் ஒரு பிராமண பையன், நீ என்னை ஏமாத்திட்டல, இந்த பாவம் 7 தலைமுறைக்கும் நீ சும்மா விடாது அப்படின்னு. நான் ஒண்ணுமே ஏமாத்துறேன், நீ ஆவி மந்திரம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ மந்திரம் சொல்லிட்டேன். இல்ல, நான் ஆவி மந்திரத்தை அவனை கொடுத்தேன். இல்ல, நான் 2 வருஷம் சின்சியரா ஜபம் பண்றேன், அந்த ஆவி வரவே இல்லை. இல்லையா, அப்படி இருக்காது, அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஆவியாச்சு, அது நிச்சயமா வந்தே தீரணும், ஏன் வரலன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் மேல அந்த ஆவியை வர வைக்கிறாரு இந்த மந்திரவாதி. மந்திரம் சொல்லி அந்த ஆவி அந்த ஆள் மேல வந்துருச்சு. வந்தோடனே, இவர் 2 வருஷமா உன் மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கான், நீ அவர்கிட்ட போக மாட்டியா, நீ சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஆவி இல்லையா அப்படின்னு மந்திரவாதி கேட்டப்போ அந்த ஆவி சொல்லிச்சு, நான் அவன் கிட்ட போகலான்னு தான் பாக்குறேன், ஆனா அவனை சுத்தி ராமநாமம் கவசம் மாதிரி இருக்கு, என்னால பக்கத்துல போக முடியல, அப்படியே அது எரிக்குது, தகிக்குது, அதான் நான் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஆவி. அதை கேட்டோன்னா பையன் அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டான். அப்பா, ராமநாமத்துக்கு இவ்வளவு சக்தியா, இன்னும் அந்த சக்தியை உணராம ஆள் மந்திரத்தை போய் ஜெயிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ல இருந்து ஆள் மந்திரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு